ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சமந்தா ப்ரொடியூஸ் பண்ண முதல் படமாக, அதுவும் தெலுங்கு படமாக இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற சுபம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்புலையே ஒரு நல்ல மனுஷன். அவர் ஊரில் ஒரு கேபிள் டிவி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அவருக்கு ஒரு தருணத்தில் கல்யாணம் ஆகுது. சரி, முதலிரவு அப்படின்னு சொல்லி 1000 கனவுகளோடு போகிறாரு. மனைவி கிட்ட உள்ள ஆஸ்வாசப்பட்டு பேசுகிறாப்புல. சரி ரைட்டு அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் மணி 9 ஆயிடுது. அந்த அம்மா சீரியலை போட்டு உட்காந்து டிவியை பார்க்க ஆரம்பிச்சிருது. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன சிம்ரன் இதெல்லாம், ஃபர்ஸ்ட் நைட்லேயுமா சீரியலு அப்படின்னு பக்கத்தில் போனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது இவருடைய மனைவியே கிடையாது. மனைவியுடைய உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பேய் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்ரு. இதுக்கப்புறம் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதை விட முக்கியமாக மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரவீன் கண்ட்ரேகுலா அப்படிங்கிற நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. வசந்துங்கிறவர் எழுதி இவர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த டிவி சீரியல் நம்ம ஊர் பெண்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். சீரியலை பார்த்து முடிச்சுட்டு தான் தோசையை ஊற்றுவாங்க. அதனால் அந்த சீரியலுங்கிற ஒரு மேட்ரை வச்சு ஒரு ஹாரர் காமெடி இல்லை காமெடி ஹாரர் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அந்த காமெடி ஹாரர் படத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குது இல்லையா, அந்த தாட் ப்ராசஸே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய ஃபஸ்ட் ஹாஃப் தான். குறிப்பாக இவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் பண்ண அந்த காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் தியேட்டரே தெரிச்சுது. பல காட்சிகள் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு எல்லோரும் தியேட்டரில் விழுந்து சிரித்து என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க படத்தில் ஒர்க் அவுட் பண்ண அந்த காமெடியை விட இந்த படத்துக்குள்ளே ஒரு சீரியல் ஒன்று ஓடும். ஐயோ அந்த காமெடி இருக்குது பாருங்கள், அதுதான் கொலை கூடுறோம். கிட்டத்தட்ட நம்ம மெட்டி ஒலி நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு போச்சா இல்லையா அந்த சீன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த சீரியல். 3000 எபிசோடு ஓட்டுறாங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸை செம்மையாக பண்ணியிருந்தாங்க இவங்க. ஆனால் என்ன தான் காமெடி அப்படின்னு ஒரு பக்கம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜையும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இந்த டீம் விட்டுருக்கு. இன்றைக்கி டேட்லேயும் முக்கியமாக தம்பதிகளை சென்று சேர வேண்டிய ஒரு மெசேஜ் தான் அது. குறிப்பாக ஆண்கள்கிட்ட சென்று சேர வேண்டிய ஒரு மெசேஜ் தான் அது. ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லாருடைய வீட்லேயும் ஒரு கட்டத்தில் இவங்களே எதிர்பார்க்காம அரங்கேறுற ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா என்ன தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அரைவாகிற ஒரு சொல்யூஷனு. அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதனால் அடுத்தடுத்து இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி காமெடி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஆடியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கட்டி போடுறதுக்கு தேவையான பல மொமெண்ட்ஸு இந்த கதைக்குள்ளே இருக்குது. குறிப்பாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தில் 6 கதாபாத்திரங்கள் எனக்கு குறிப்பிட்டே ஆகணும். இந்த 6 கதாபாத்திரங்களையும் ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படத்துடைய காமெடி மொமெண்ட்ஸ் மொத்தமே நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று ஹர்ஷித் மல்கிரெட்டி, 2வது கவிரெட்டி ஸ்ரீனிவாஸ், 3வது சரண் பெரி, 4வது ஸ்ரேயா, 5வது ஷாலினி, 6வது ஸ்ரவானி. இவங்க எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை கனக்கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எப்படி ஒரு கேமியோ கொடுக்கலன்னா எப்படி ஆடியன்ஸை புல் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம சமந்தாவே ஒரு 2-3 சீன் உள்ளே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் மாறலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அது பெருசாக நம்ம கனெக்டும் ஆகலை, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அது ஸ்க்ரீனில் வரவும் இல்லை. சமந்தாவுடைய அந்த 2-3 கேமியோ சீன்ஸு எல்லாமே டெக்னிக்கலி பார்க்கும்போதே தெரியுது இது கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னு. ஆனால் இந்த கதைக்கு எந்த லெவலில் வேணுமோ டெக்னிக்கல் இன்புட்டு அந்தளவுக்கு எல்லா டீமும் தேவையான விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை. இதை ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜவ்வாக இழுத்து வச்சிருச்சு இந்த டீமு. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லலாம் பெருசாக இம்ப்ரெசிவாக எந்த ஒரு விஷயம் இல்லை. எங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த பல விஷயங்களே திருப்பி இவங்க வைக்கிறாங்களோ செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னோம், அதில் 20% 30% தான் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த 30% காட்சிகள் டெஃபினட்டாக அங்கேயே கூட நம்ம விழுந்து குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸ் இருந்தால் கூட அந்த ஒரு 2-3 மொமெண்ட்ஸ் தானே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய அந்த செகண்ட் ஹாஃபு அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவோ இல்லை இம்ப்ரெசிவாகவோ இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வீட்டில் இந்த பேய் மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் நடக்குது அப்படின்னா அது வேறு விஷயம். ஒரு ஊரே நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா. காமெடி படத்தில் லாஜிக்கெலாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இந்த படத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் அது எப்படி அட் அ டைமில் எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு வரத்தான் செஞ்சது.
மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எதிர்பார்க்காம போனீங்க அப்படின்னா பொழுதுபோலனா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷ் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 13+ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.